என்ன இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க? இல்ல, நான் வீட்டுக்கு கூட்டு வந்த மல்லிகாவை இப்படி ஐயோ ஆச்சரியமா இருக்குது. சந்தேகம் தீர்ந்துச்சா? ஆஹா, தெரியல. மனசுக்கு பிடிச்ச ஆளோட இருக்கும்போது வழக்கத்தை விட ஒரு பொண்ணு 10 மடங்கு அழகா இருப்பா. இது ஓவரா இருக்கே, 100 மடங்கு அழகா இருக்கே, அது எப்படி? அப்போ அந்த பொண்ணுக்கு உங்க மேல 100 மடங்கு பிரியம்னு அர்த்தம். ஓ பரவாயில்லையே. இந்த புடவையில இவ்வளவு அழகா, இந்த ஹேர் ஸ்டைல்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே உன்னை பிடிச்சி கணத்து. நோ டச்சிங் பிசினஸ். தோடா இங்கிலீஷ்லாம் பேசுறேன். நீங்க தான் பேச வைக்கிறீங்க. எனக்கே அறகுறையா தான் வரும். ஓகே பரவாயில்ல, அந்த புகழையும் பெருமையும் நானே ஏத்துக்கிறேன். ஏய் கையில் என்ன? என்ன இந்த பக்கம் இங்க. என்ன என்ன அது கெட்ட பழக்கம்? ஏன் லெஃப்ட் கையை புடிச்சிட்டனா? இப்படிதான் ஆரம்பிக்கும். இதான் ஆரம்பிக்கணும். விடுங்க, யாரனா பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. பார்த்துட்டு போட்டோம். என்னங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில இருக்கிற அழுக்கு அதுல ஒட்டிக்கு போகுது. கையெடு. என்ன பண்ற? என்னங்க இன்னும் கடை திறக்கலையா? உனக்கு அறிவு கண்ணு திறக்கல. வெல்கம் மேம். இத பாரு. ஏய் எதுக்கு அவனுக்குலாம் சல்யூட் அடிக்கிற? அவன் அடிச்சா நானும் அடிச்சேன். ஐயோ அவனுக்கு காசு கொடுக்குறாங்க, அதனால சல்யூட் அடிக்கிறான். நீங்க காசு கொடுங்க, உங்களுக்கும் அடிக்கிறேன். வேண்டா போ. வெல்கம் மேம். சீ, அவனே பாதி ஹேர் கட்ல ஓடி வந்திருக்கான், அவனுக்குலாம் போய் சல்யூட் அடிச்சுக்கிட்டு. ஏங்க எவ்வளோ பெரிய கடையா இருக்குல்ல? ஐயோ பட்டி கடை மாதிரி கடை கடை கடைன்னு சொல்லாத. இதுக்கு பேரு ரெஸ்டாரண்ட். ஓ இதுதான் ரெஸ்டாரண்டா? இதுக்கே 1 ஏக்கர் நிலத்துக்கு ஓன்னு வாய போடுக்கிறிய. அடுத்த வாரம் உன்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் உன் பொண்ணு சொல்லியிருக்கா. ஐயோ என் செல்லம். பப்ளிக் பிளேஸ்ல அதெல்லாம் வேணாம், வீட்டுல போய் வச்சுக்கலாம். சி உங்களை இல்ல, என் பொண்ண சொன்னேன். என் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிருப்பா. ஏங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுனால தானே அவ புண்ணியத்துல நாமளும் அனுபவிக்கிறோம். நீங்களும் பாத்தீங்களே ஒரு சூப்பர்வைசர். நிறுத்து, பழசெல்லாம் இப்ப ரொம்ப அவசியமா? அதெல்லாம் மறந்துடு. இப்ப நாம சிட்டிலேயே பெரிய விஐபி ஃபேமிலி, அந்த கெத்தோட நடந்துக்கோ. வா. எங்க அங்க உட்காரலாமா? எங்க ஆசைப்படுறியோ உட்காரு, காலியா தானே இருக்கு. உட்காருங்க. மெனு கார்டு மேடம். என்னங்க இது பள்ளிக்கூட பசங்களுக்கு நோட் புக் கொண்டு வைக்கிற மாதிரி நம்ம முன்னாடி நோட்டை வச்சிருக்காங்க. நோட் புக் இது லூசு. இதுக்கு பேரு மெனு கார்டு. மெனு கார்டோ மனு கார்டோ எந்த கார்டை கண்ட? ரேஷன் கார்டை தவிர. அது ஒண்ணு இல்லடி, இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்கோ அந்த ஐட்டம் பேரெல்லாம் வரிசையா எழுதி பக்கத்துலயே ஒவ்வொன்றும் என்ன விலைன்னு எழுதுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மெனு கார்டு. ஏங்க நல்ல வேலைங்க, அடுத்த வாரம் 5 ஸ்டார் ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா அங்க போய் அசிங்கமாயிடும் பாருங்க. அறிவு குழந்தை, என்ன சாப்பிடுற? இட்லி வடை பொங்கல் சொல்லிடுங்க. ஏன் ஆனியன் ரவா சாப்பிட? ஹெவி ஆயிடுங்க. வரும்போது போர்டு பார்த்தல, பீட்சா ஹட்னு போட்டுருக்குல்ல, இங்க பீட்சா சம்பந்தப்பட்ட வெரைட்டிஸ் தான் கிடைக்கும். பீஸாவோ பிசாசோ என்னத்தையும் சொல்லுங்க. எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? நீ பண்ணி போடுற இட்லி தோசை தேங்காய் சட்னி தான் தெரியும். அதாவது ஆர்டர் பண்ணுவோம். இதுல இருக்கிற ஒரு பேரும் புரிய மாட்டேங்குது. ஏன்பா தம்பி இங்க கொஞ்சம் வாப்பா. சார் இங்க பாரு, நாங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வருது இதுதான் முதல் தடவை. அவளுக்கு எதுவும் தெரியாது, தெரியலன்றத சொல்லிடுவா. எனக்கும் எதுவும் தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டுவேன். இந்த உண்மையை உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். சொல்லுங்க சார். இந்த ஹோட்டல்லயே எது காஸ்ட்லி பிட்சாவோ அதுல 2 எடுத்துக்கிட்டு வா. இந்த பாரு, இந்த சாப்பிட்டா ஜீரணம் ஆகாத பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. நல்லதா எடுத்துக்கிட்டு வா. போகும்போது நல்லா கவனிக்கிறேன். ஓகே சார், எடுத்துட்டு வரேன். சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி சாப்பிட விடாம பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? பசிக்குது. சரி, வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் நான் ஊட்டிங் ஆகட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வந்துடுச்சு பாரு. இது 2 கேட்டா பெருசா ஒண்ணே ஒன்று எடுத்துட்டு வரான். 1 மினிட் சார். அப்படியா? தேங்க்யூ.
பாத்தியா முதல்ல ரவுண்டா இருந்ததா இப்ப முக்கோணம் ஆயிடுச்சு பாரு. சாப்பிடுங்க சார். என்னங்க இது சொண்டிக்கையில வச்சுட்டு போறான், மத்த இடத்துல சொண்டிக்கையில வச்சா அவ்வளவுதான். கம்முன்னு சாப்பிடுறே. இது எப்படிங்க சாப்பிடுறது? சமையல கொலை பண்றதுன்னு அதானே அது? நைன் நைன் பேசாத, சாப்பிடு. ஐயோ நமக்கு அதெல்லாம் ஒத்துறாரப்பா, நான் கையிலேயே சாப்பிடுறேன். ஏங்க நூல் நூலா வருது, ஊசி போடுறது கொடுத்துட்டானா? ஒண்ணும் இல்ல, அது அப்படியே வை. நமக்கு தான் எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அக்கம் பக்கத்துல யார் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்த்து அது மாதிரி சாப்பிடலாம். ஐயா எல்லாரும் நம்மள மாதிரி தான் கையில தான் சாப்பிடுறாங்க. இந்த கத்தி கப்படெல்லாம் தூக்கி கடாசு சாப்பிடுவா. என்ன அங்க பராக்கு பாக்குற? முன்னாடி அங்க பாருங்க, நம்மள மாதிரி இளம் காதல் ஜோடிகள் கொஞ்சிக்கிறாங்க, கண்டுக்காத சாப்பிடு. நம்ம மாப்பிள்ளையோட தம்பி நாகராஜ். அது யாரு அந்த பொண்ணு? ஒருவேளை கட்டிக்கு போற பொண்ணா இருக்குமோ? பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஃபாரின்ல ஜப்பான்ல பிறந்த பொண்ணு மாதிரி இருக்குது. எப்படியோ ஒரு கல்யாண சாப்பாடு கன்ஃபார்ம்டு. ஆனா எனக்கு ஒரு டவுட். பொது இடத்துல இவங்க நடந்துக்கிறத வச்சு பார்த்தா சரியான முறையா தெரியலையே. அப்படின்னா அவங்க சரியில்லாத முறையில நடந்துக்கிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. நல்ல குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா இது? ஏய் உனக்கு பொறாம தானே? இந்த நானும் உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிடு. உதவாங்க போறீங்க. இந்த பாரு, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமா இருக்கணும், சாப்பிடு. அது இல்லைங்க, பொது இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நான் வேணா போய் இரு, அங்க போய் என்ன அசிங்கப்படுத்த போறியா? சும்மா இரு. அந்த புள்ளைய நமக்கு தெரியும், ஏதோ மரியாதைக்கு கம்முன்னு இருப்பான். அந்த பொண்ணு யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன் தேவையில்லாம ரொம்ப வேலைக்கு வாங்குற? இங்க பாரு, அவங்க இளவட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. புத்திசாலித்தனமா நம்ம தான் கண்டுக்காம விட்டுணும். அத நீங்க சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க அந்த மாதிரி இல்ல. இத பாராட்டா சொல்றியா இல்ல கம்ப்ளைண்டா சொல்றியா? உங்க மூஞ்சி மூஞ்சின்னு தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம சம்பந்தி மரியாதைக்காகவாது இந்த மூஞ்சி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்ல. ஏங்க சம்பந்தி சொல்றாரோ இல்லையோ, கல்பனா நம்ம கிட்ட சொல்லிருப்பான்ல. எனக்கு என்னமோ இது லவ் மேட்டர் மாதிரி தாங்க தோணுது. ஏன் இந்த கன்ஃபியூஷன்? நேரா சம்பந்தி வீட்டுக்கு போறோம், பொண்ணு காதுல இந்த விஷயத்த போடுறோம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்க. நம்ம சம்பந்தியோட குடும்பமான கப்பல் ஏறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கல்பனா காதுல போட்டு வைக்கிறோம். சரி சரி சாப்பிடு. வெறும் வாயே மெல்லுவே, நீ பிட்சா கட்சா விடுவியா? மீட்டர் நியாயமா இருக்கு. தேங்க்ஸ் சார். சம்பந்தி இருக்காரு. நல்லா இருக்கு. வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, எங்க பொண்ணு உங்க வீட்டுல கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கோம். சும்மா நிக்கிறிய சொல்லு. ஆமா ஆமா, உங்க பொண்ணு மாடியில இருக்கா? இருக்கட்டும். அவ இந்த வீட்டுல சந்தோஷமா சௌக்கியமா நல்லபடியா இருப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க இப்ப வந்தது உங்ககிட்ட என்ன பத்தி ஒரு விஷயம் பேசதான். அப்படி என்ன விஷயம்? வாங்க உட்காந்து பேசுவோம். என்னங்க என்ன கீழே வந்துட்டீங்க? வாங்க இங்க உட்காருங்க. அதானே, சம்பந்திக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக இப்படியா? எந்திரிங்க. அவரு பெரிய மனுஷன், அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக அவருக்கு சரி சரி நம்மளும் உட்காந்துட்டா அது மரியாதை இல்லடி. வந்த விஷயத்த சொல்லுங்க. இது வரைக்கும் நான் அப்படி இப்படின்னு ஏதோ சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்களுக்கு சம்மதியான பிறகு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சா உங்களுக்கு தான் கௌரவ குறைச்சலா இருக்கும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க உங்க ஸ்டோர்ஸுக்கு ஏதாவது புது பிரான்ச் ஓபன் பண்ணீங்கன்னா அதை கவனிச்சிருக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு யோசனை. எந்திரிங்க. திடீர்னு திட்டுறா. என்னடி எதுக்கு கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. அவர் அப்பப்ப இப்படிதான் ஏதாவது பேசுவாரு. நாங்க போய் எங்க பொண்ணை பாக்குறோம். வாங்க. நீதாடி கேட்க சொன்ன. எதுக்கடி வள்ளு வள்ளுன்னு வேற? நீதானே கேட்க சொன்ன. நல்லா கோத்தோட பாத்தீங்களே, கேட்டதே கேட்டீங்க. ஒரு கடை வச்சு கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? கடை வச்சீங்கன்னா வேலைக்கு வரவான்னு கேக்குறீங்க. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கா? அப்ப விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமா போங்க.
இதோ வரா பாரு. கல்பனா. அதான் பூஷணியா. அப்பா ஆ. இந்தாம்மா. குடிங்க, வாங்க உட்காருங்க. சோஃபா நல்லா. என்னடா செல்லம் துரும்ப இளைச்ச மாதிரி ஆயிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? ஏய், நீ எனக்கு குண்டா இருந்திருக்கிற, உன்னை போய் அடிச்சிட்டான்னு சொல்ற பாரு. மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ தான் ரொம்ப இழைச்சிட்ட. ஏய், உங்க அம்மா பிறந்ததுலேருந்தே குண்டுதான். அதுவும் உனக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்துல இன்னும் 5 கிலோ வெயிட் போட்டுருக்கிறாவோ. சும்மா இருங்க. அம்மா, அப்பாவை உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னனே, கூட்டிட்டு போனாரா? ஆ, போனோம்மா. நல்ல திருப்தியா சாப்பிட்டோம். சாப்பிடுறது மட்டுமா, அங்க ஒரு கண்கொள்ளா காதல் காட்சியை ரசிச்சு பார்த்தோம். அப்பா இன்னும் திருந்தவே இல்லையாமா? அவர் கிடக்குறாரு, நீ விடுமா. அம்மா, இந்த வீட்டுக்கு வரப்போற 2வது மருமகளை நாங்க பார்த்தோம். பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கு. என்ன உளற? ஆமாமா, உன் மூத்த கொழுந்தனார் நாகராஜ் இருக்காருல்ல, அவர் ஒரு பொண்ணோட ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சிட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். அம்மாடி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரி. ஏன்னா நாங்க இப்போ இந்த வீட்டு சம்பந்தி. எங்களுக்கு தெரியாம இந்த வீட்டுல ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா அது நமக்கு தானே அசிங்கம். அதனால முதல்ல இந்த விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா சம்பந்தி கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மேம், இந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. கம்முனு. கல்பனா, யாரு இவ? இங்க என்ன பண்றா? உன்ன வேற மேடம்னு சொல்றா. மா, இவ இந்த வீட்டு வேலைக்காரி. ஆ? வேலைக்காரியா? ஐயோ, உனக்கு இவ்வளவு தெரியுமா? தெரியும் தெரியும். நாங்க ஏதோ பெரிய லட்சாதிபதியோ இல்ல கோடீஸ்வரருடைய பொண்ணோன்னு நினைச்சா கடைசியில அவ இந்த வீட்டு வேலைக்காரியா இல்ல இருக்கா. வாடகைக்கு துணி வாங்கி போட்டுட்டு வந்திருப்பா போல இருக்கு. என்ன கலக்கல், என்ன மினுக்கல், அப்பப்பா. ஏய், நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம அடுக்குமுறையில பேசி அறுக்கிற? அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லு. ஆ, நீங்களே சொல்லுங்க, எனக்கு தலை சுத்துது. அது அண்ணங்காரன் கடையில வேலை பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தம்பிக்காரன் வீட்டுல வேலை பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்ல உன் குழந்தை, அதான் அந்த நாகராஜ் இருக்கானே, வாயில ஈ போறது கூட தெரியாம அப்படியே அவளை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? என்னடி இந்த விஷயம் இது வரைக்கும் உனக்கு அரசல் பொருசலா கூட தெரியாதா? லேசா தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் போவோன்னு நான் நினைக்கவே இல்லை. அவள ஏய் கல்பனா, இப்ப எங்க போற? இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு திரட்டி விட போறியா? பின்ன உங்க காதல் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? பண்ணி வச்சா என்ன தப்பு? என்னம்மா உளர்ற? உளறலடி, அவ குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுறதே அப்படிதான். சும்மா இருங்க, நான் இந்த விஷயத்தை மாத்தி யோசிக்கிறேன். நீ யோசிக்கிறதே பெரிய விஷயம், அதுல மாத்தி யோசிக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துடுச்சா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா நீ சொல்லு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதோ பாரு கல்பனா, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தவ. இந்த வீட்டு வேலைக்காரிக்கு என் பொண்ணு எவ்வளவு பெட்டர். அததாங்க நானும் சொல்றேன். நீ இந்த வீட்டு மருமகங்கிற கௌரவமும் அந்தஸ்தும் உனக்கு இப்ப இருந்தாலும் 2வது மருமக வசதியான குடும்பத்துல இருந்து வந்துட்டானா உனக்கு அந்த கௌரவம் இருக்குமாங்கிறது தெரியாது. அதோட இல்லாம அவ நல்லா படிச்சிருந்தான்னு வெயி, மத்தவங்க எல்லாம் உன்னை மதிச்சாலும் அவ உன்னை மதிப்பாளான்னு சொல்ல முடியாது. அதனால பேசாம நாகராஜுக்கு இந்த வேலைக்காரிய கோத்து விட்டுரு. அப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு நிரந்தர முதலாளி. என்ன? நீ சொல்றது உண்மைதாம்மா. நான் சொல்ல, பெத்தவோ எப்பவுமே பொண்ணுக்கு நல்ல யோசனையை தான் சொல்லி தருவான்னு. இந்தாங்க மேடம், மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்? மேடம்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். மரியாதையா கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது.
இது பாருமா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நானே சமைக்க போறேன். நீ பக்கத்துல இருந்து பாரு. நாளையில இருந்து அதே மாதிரி அவளுக்கு சமைச்சு கொடு. என்ன? ஓகே மேம். அண்ணே, குட் ஆஃப்டர்நூன். ஒரு நிமிஷம், சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா? சாப்பாடு வந்து அது வேணாமே, ஒரு மாதிரி ஃபுல்லா இருக்கு. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓ, வீட்டு சாப்பாடு பிடிக்காம போச்சோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன்? உங்களை ரெஸ்டாரண்ட்ல பார்த்ததா சொன்னாங்க. ஆ, ஒரு தொழிலதிபர் போது பல பேரை சந்திக்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஒரு பிசினஸ் மேனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப சகஜமான விஷயமாச்சே. Why this ஆச்சரியக்குறி? கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவா? என்ன சொன்னீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவான்னு கேட்டேன். இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது ஒரு தப்பில்ல நாகராஜ். 4 பேர் வர ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கூட க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருந்தேனா, அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான பொண்ணுன்னு தானே அர்த்தம். அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, அது அவள சீன்லாம் இல்லனே. இப்ப நீங்க சொன்னதுல பாதி உண்மை, பாதி வந்து இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஷாக் ஆயிடுவீங்க. ஓ, நான் ஷாக் ஆகுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா? யார் அவ? கோடீஸ்வரிலாம் கிடையாது. அது அது இல்ல, இங்க யாருமே இல்ல, சொல்லு. கன்ஃபார்மா? ஓகே. என்ன? அன்னைக்கு நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தேன். வேலை கூட போட்டு கொடுத்தீங்களே, அவ கூட உங்க காலில் விழுந்தாலே. மல்லிகாவா? அது ஏன் வாயில பெருசா துறகுறீங்க? மல்லிகாவியா லவ் பண்ற? சிவத்துக்கு காது மட்டும் இல்ல, மூக்கு வாய் எல்லாமே இருக்கும். சைலண்டா பேசணும். நாம பாட்டு கத்திட்டு இருக்கிறோம். சொல்லு சொல்லு. இது லவ்லாம் கிடையாது அண்ணி. இது வந்து அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு உணர்வு, ஒரு கருணை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. சரியாவே சாப்பிட்டுருக்காது, உண்மையா இருக்குது, துக்கு வர உண்டுருது. அதனால அது நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டுமே அப்படின்னு நினைச்சேன். ட்ரெஸ் எல்லாம் கூட பாவம் கிஞ்சி கிஞ்சி போயிருந்தது. அது இன்னும் ஏன் ட்ரெஸ்ஸா கொடுக்க முடியும்? அதனால தான் புடவை வாங்கி கொடுக்கலாமே புதுசாக புடவை வாங்கி கொடுத்தேன். இது வந்து பேர் வந்து அது சேவை, புரியுதா? காதல் இல்லை, அது வேறு, இது வேறு. வேற ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு போலாம்ல, எதுக்கு வேலைக்காரிய கூட்டிட்டு போன? நான் கூப்பிட்டா வேற யாரும் வர மாட்டாங்களே. இல்ல, அது எப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் இறங்கி வரணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அளவுக்கு அவளுக்கு அழகு இல்ல, இது கொஞ்சம் அழகா இருக்கா. ஏன் அளவுக்கு அவளுக்கு அறிவு இல்ல, இது கொஞ்சம் அறிவு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த நாகராஜ் எல்லாரும் இங்க வச்சு பார்க்கும்போது அவன் மட்டும் அங்க வச்சு பாக்குறா. அதனால எனக்குள்ள ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு ஃபீல். அதனால எனக்கு அவளை, ஆனா இத காதல் சொல்ல முடியாது. இது வந்து வேற. இப்போ நம்மளோட ஒருத்தங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு இந்த கான்ஃபிடன்ஸ் வரும்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். அதுதான் வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஃபீல். நீ இப்ப சொன்னல, அதுக்கு பேர் தான் காதல். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றது, சந்தோஷப்படுறது, இதுதான் காதல். அதுக்காக ஒரு வேலைக்காரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன லூசா? ஐயோ, அப்படி இல்ல. சரி, இதோட இந்த விஷயத்த நான் விட்டுடுறேன். எனக்கு என்ன பயம்னா, மாமாவுக்கு அரசல் பொருசலா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கட்டி வச்சு உரின்னு உரிப்பாரு. நல்ல நாளே என் மேல ரொம்ப பாசம், எங்க போனாலும் என் புகழ் பாடிக்கிட்டே இருப்பாரு. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி நோய் 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 மென்னிட்டே இருப்பாரு. இந்த பாருங்க, ஒரு வேலை இந்த விஷயம் அவர் காதுகிட்ட வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நீங்க தானே காப்பாற்றணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ அண்ணி. இல்ல, இந்த விஷயத்தை இவ்வளவு தெள்ள தெளிவா உங்ககிட்ட வந்து சொன்னது யாரு? ஹூ இஸ் த பிளாக் ஷீப்? எதுக்கு? இல்ல, செல்லமா ஒரு 4 தட்டு தட்டி பல்ல உடைக்கலாமே தான். என்னங்க இத பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இவங்கெல்லாம் என்னங்க பண்ணலாம் சொல்லுங்க? என்ன நீ மாமா கிட்ட சொல்லாம என்கிட்ட வந்து சொன்னாங்களேன்னு சந்தோஷப்படு. அது கேட்டதும் எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? வராத பின்ன
நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? வேலைக்கார பொண்ணு கூட பழகிறது அசிங்கம் இல்லையா? அவள 4 சாத்து சாத்தி மல்லிகாவை துரத்தி விட்டுறலான்னு நினைச்சேன். நீ வந்த பிறகு உன்கிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு இருந்தேன். அண்ணே ஏன் எவ்வளவு கோவம்? இது சாவேசம் வேண்டாமே. அவ பாவம் ஏதோ இங்க ஒரு கோணத்துல இருந்துட்டு போட்டுமே. அதுவும் பேசிக்காவே உங்களுக்கு இறக்க கூட ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இப்படி பண்ணா அது எப்படி அண்ணே? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போலாம். தேங்க்யூ. நாகராஜ் மல்லிகாவை பயன்படுத்திக்க விரும்புறான். நாம மல்லிகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது சாதாரண வேலை இல்ல, பெரிய வேலை. அம்மா சொன்ன மாதிரி பணக்கார வீட்டு படிச்ச 2வது மருமக இந்த வீட்டுக்கு வந்துட்டா, கல்பனா நீ திரும்பவும் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல போய் சூப்பர்வைசர் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சுதாரிச்சுக்கடி.